வணக்கம். நம்ம இப்ப என்ன காணொளி சென்ற காணொளியில் என்ன பார்த்தோம்னா ஏன் கல்வி வந்து அடிப்படையானது, அதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு உங்க பார்வையிலிருந்து நீங்க எனக்கு நல்ல நல்ல கருத்துக்கள், உண்மையாவே அதெல்லாம் வேலிடான நல்ல ஒரு மதிப்பான கருத்துக்களை கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு கேஸ் எடுத்துக்கிறோம். அதாவது இப்போ கல்வி கற்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு மிக நல்லா படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட், அது ஆணா இருக்கலாம் அல்லது பெண்ணா இருக்கலாம், ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. உங்க வயசுல 7ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டா இருக்காங்க. இப்போ அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமா அந்த குழந்தையோட கல்வியை பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, பாதியில நிறுத்திட்டாங்க. அப்படிங்கும்போது இப்போ இதை நீங்க ஃபர்ஸ்டே நீங்க எம்பதைஸ் பண்ணுங்க. இது படிக்கிறதுக்கான வயசு. இதுல வீட்டு சூழ்நிலை காரணமா பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய படிக்கிறதுல இருந்து நிறுத்திடுறாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீ பாக்குற, உன் கண் எதிர்ல பாக்குற, அல்லது உன்னுடைய நெருங்கிய தோழனுக்கோ தோழிக்கோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. இப்ப அந்த உன்னுடைய தோழனும் தோழியும் மறுபடியும் கல்வி படிக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிற. அப்படி நினைக்கிறீன்னா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் நீங்க கண்டிப்பா பேசுறீங்க. அப்படி பேசுறீங்கன்னா நீங்க என்னென்ன காரணங்களை எடுத்து முன் வைப்பீங்க? இல்ல இவங்களோட படிப்பை நிறுத்தாதீங்க அப்படிங்கிறதுக்கு நீங்க என்னென்ன காரணங்களை எடுத்து முன் வைப்பீங்க? அல்லது அவங்களுடைய கல்வி தொடர்றதுக்கு உங்களால என்ன வசதிகளை நீங்க ஏற்படுத்தி தருவீங்க, அல்லது என்னென்ன உதவிகளை உங்களுக்கு வாங்கி தருவீங்க அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் எம்பதைஸ் பண்ணிட்டு அப்புறமா உங்களுடைய கருத்துக்களை கிட்ட நீங்க கலந்துக்கணும். இப்போ வந்து நம்ம படிக்கிறது வந்து இப்போ நிறுத்திட்டோம்னா அந்த குழந்தை வந்து நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான். இப்போ படிச்சா அது வந்து பெருசாய் ஒரு டாக்டர் இல்லை என்ன வேணாலும் ஆகணும். அதனால அவங்களோட குடும்ப சூழ்நிலைக்கு அப்போ மாற்றுவாங்க. இப்போ இந்த குடும்ப சூழ்நிலையை பார்த்துட்டு நம்ம படிக்கக்கூடாதுன்னு நிறுத்தினோம்னா இந்த வறுமை வந்து ஜென்ரேஷனாக பாஸ் ஆகிட்டே இருக்கும். இதை வந்து நான் பேரண்ட்ஸ்க்கே சொல்லி புரிய வைக்கிறேன். ஆமா, உண்மையில ஒரு குழந்தை இப்போதைக்கு குடும்ப சூழ்நிலை காரணமா படிக்க முடியல அப்படின்னு நிக்குது அப்படின்னா, இப்போ அந்த குடும்ப சூழ்நிலை வறுமை அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த வறுமை எல்லா காலத்துலயுமே தொடர்ந்துட்டு இருக்கும். வறுமையை ஜெயிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய படிக்க வைக்கணும். ஓகே, சரி. சஞ்சனா சொல்லுங்க. இப்போ அந்த ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணா இருந்தான்னா ஃபியூச்சர்ல அவர் படிக்கலன்னா அவனால இண்டிபெண்டா இருக்க முடியாது. ஓ கண்டிப்பா. ஆமா, பெண்கள் அப்படின்னாவே இந்த காலத்துல இப்ப பெண்களுக்கான சம உரிமை சம மரியாதை கிடைக்குதுனாலும் எங்காவது ஒரு இடத்துல கண்டிப்பா பெண்களை அடக்கி ஒடுக்கிதான் வைக்கிறாங்க. அப்ப கல்வி அறிவு அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா அவளுக்கு இண்டிபெண்டன்ட் கண்டிப்பா கிடையவே கிடையாது. தனியா முடிவெடுக்கிற ஒரு திறன் அவளுக்கு இல்லாம போயிடும். இப்போ வந்து உங்க பேரண்ட்ஸுக்கு என்ன பிரச்சனைனா, மோஸ்ட்லி எல்லாரும் பொருளாதாரத்தினால கல்வியை வந்து அவங்க குழந்தைக்கு பாதியே நிறுத்துறாங்க. இப்போ வந்து கல்வி அவங்க பொருளாதார தேவையை வந்து நிறைவு செய்ய வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் நிறையா இருக்கு. இப்போ நானும் என் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி தரதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். நல்ல ஒரு முயற்சி. பொருளாதாரம் தான் பிரச்சனை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பா ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுக்கலாம். சொல்லுங்க தேவதர்ஷினி. இப்போ வந்து படிப்புங்கிறது வந்து நான் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஒரு ரைட் பண்ணணும், பேசிக் ரைட் பண்ணணும். அதை வந்து தடுக்கிறது சட்டப்படி குற்றணும். இப்போ வந்து நமக்கு அந்த குடும்ப சூழ்நிலை வந்து வறுமையினால தான் படிப்பு நிறுத்துறாங்கன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் கிட்ட கூட ஹெல்ப் கேட்கலாம். அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆமா, கவர்மெண்ட் கிட்ட கூட நம்ம ஹெல்ப் கேட்கலாம். ஏன்னா அடிப்படை உரிமை, குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை நம்ம தடுத்து நிறுத்துறது தப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேம், இப்போ அவங்க நிறுத்தினாலும் சில அரசு பள்ளிகளில் வந்துட்டு நிறைய இலவச கல்விகள் தராங்க. ஸோ அவங்க அதில் சேர்த்துக்கிட்டாலும் அவங்களுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும். ஆமா, இது கூட சொல்லலாம். சரி, உங்களுக்கு குடும்ப சூழ்நிலை தான் காரணம் அப்படின்னா அரசு பள்ளியில கூட நீங்க என்ன பண்ணலாம், படிக்க வைக்கலாம். ஆனா படிக்கிற குழந்தைய எக்காரணம் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, படிப்பை இடையில நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்லலாம். சைல்டு லேபர் ஆக்கிறது, நம்ம குடும்ப கஷ்டத்துக்காக குழந்தைய வேலை கிடைக்கிற அதுல இருக்கக்கூடிய சின்ன வருவாய் அது வந்து ரொம்ப தப்புங்கிறத நம்ம என்ன பண்ணணும், முதல்ல பேரண்ட்ஸ்க்கு புரிய வைக்கணும். அப்ப அவங்க பயப்படுவாங்க. சட்ட ரீதியான நடவடிக்கை வரும் அப்படின்னா கண்டிப்பா பயப்படுவாங்க. இது எல்லாத்தையும் விடம ஒரு குழந்தைக்கு இடைநிற்றல் அதிகமாகுது அப்படின்னா ஒரு தனி மனிதரா நம்மளா போய் பேசுறதுக்கும் நம்மளோட பேரண்ட்ஸுக்கும், அதாவது நம்ம கிட்ட இருக்கிற டீச்சர்ஸ், அந்த குழந்தை படிக்கிற டீச்சர்ஸ், அந்த ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸை கூட்டிட்டு போய் பேசுறது இன்னும் பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்ணும், கல்வியோட முக்கியத்துவத்தை புரிய வைக்கும். ஏன்னா இப்ப நம்ம போய் பேசுறோம் அப்படின்னா சக தோழனா தோழியா நீ போய் பேசுறீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஃப்ரெண்டு, அதனால வந்து பேசுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. சொல்லுங்க தேவதர்ஷினி. சொன்ன மாதிரி டீச்சர்ஸை கூட்டிட்டு போய் பேசுறது நம்ம அவங்களோட எக்ஸாம் ரிப்போர்ட்ஸ், அவங்க கிளாஸ் எப்படி இருக்காங்க வந்து
பேரண்ட்ஸ்க்கு ஃபீட்பேக் சொன்னால் பேரண்ட்ஸ் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகுறாங்க. ரொம்ப வேலிடான பாயிண்ட். அதாவது தன்னோட குழந்தையோட திறமையே தெரியாம தான் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, நிறுத்திடுறாங்க. தன்னோட குழந்தையோட திறமை தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பேரண்ட் என்ன பண்ண மாட்டாங்க, கண்டிப்பா இடைநிற்றல செய்யவே மாட்டாங்க, பாதியில போதும் அப்படின்னு நிறுத்த மாட்டாங்க. ஸோ முதல்ல குழந்தையோட பவர் என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும், அவளோட திறமை என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கணும். ப்ளஸ் அந்த குழந்தை படிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்னென்னலாம் காரணங்களை எடுத்து சொல்றாங்களோ அந்த காரணங்களை எப்படி நம்மளால தீர்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், அதற்கான வேலைகளை செய்யலாம். இப்படியெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஒரு குழந்தை பாதியில கல்வியை அதாவது கைவிட்டுட்டு இடைநிற்றல் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டிப்பா குறைச்சிடலாம்.